பொண்ணோட அண்ணன் மாப்பிள்ளை கிட்ட இந்த ஏரியாவுக்கு எப்பமா வந்திருக்கீங்களான்னு கேக்குறாரு. நான் ஊரை விட்டு எந்த ஊருக்கும் போனதே இல்ல, அப்படின்னா உங்களுக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்ல. இது கேட்டிருந்த மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு சாண்டி உங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லிப்பாருன்னு நினைக்கிறேன். 53ல மழை வெள்ளத்துல ஜோசப்போட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு பொய்யா சொல்லுவாரு. பொய் சொல்லலாம், ஆனா இந்த அளவுக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு மாப்பிள்ளை ரியாக்ஷன் கொடுப்பாரு பாருங்க. மாப்பிள்ளை பத்தி சொல்லணும்னா 6ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்காரு, மரக்கணக்கு எழுதுறாரு. இவரோட பேரு கூட ஜோசப். ஃப்ரெண்டு பேசுறது எல்லாம் பொய்க்கு மேலே பொய்யா சொல்லிட்டே இருக்கான். ஆமா, இவ்வளவு பொய் சொல்றாங்களா, என்னதான் பண்ண போறாங்கன்னு பார்த்தா பொண்ணு பக்கம் வந்திருக்காங்க. பொதுவா பொண்ணு பக்கம் சொன்னா பொண்ணை டைரக்டா வர சொல்லுவாங்க. ஆனா இங்க பொண்ணு இருக்க இடத்துல மாப்பிள்ளை கொண்டு விட போறாங்க. அவசரத்துல என்ன சொல்லணும் தெரியாம அச்சு முறுக்க கடிக்க சவுண்டு பட்டாருன்னு கேட்டுருது. மாப்பிள்ளை உங்களுக்கா லில்லி வெயிட் பண்றாங்க, நீங்க அங்க போயிட்டு பாருங்க. மாப்பிள்ளையும் சரின்னு சொல்ல பொண்ணை பார்க்க போறாங்க. மாப்பிள்ளைக்கு இதான் முத வாட்டி பொண்ணை பார்க்க போறது. அடப்பாவி, இந்த அளவுக்கு நீ பொய் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. பேசிட்டு இருந்தா எப்படி பொண்ணை காட்டுங்க பாப்போம். மாப்பிள்ளை இப்போ பொண்ணு கிட்ட தனியா பேச வந்தாச்சு. பொதுவா பொண்ணு தான் கூச்சப்படும், இங்க என்னன்னா மாப்பிள்ளை கூச்சப்பட்டு இருக்காரு. தோ வந்துட்டேன், என்ன பார்க்க எப்படி இருக்கு சொல்லு, வயல என்ன குறுக்கிட்டே வச்சிருக்க பார்த்துட்டு சொல்லு. பொண்ணு நிக்கிற இடத்துல இருந்து ஒரு ஜம்ப் அடிப்பா பாருங்க. இதை பார்த்துட்டு மாப்பிள்ளை பயந்துருவான். பாட்டியோட அம்மாவும் அண்ணியும் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க ஜன்னல் வழியா. என்ன இவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, மாப்பிள்ளை பார்த்துட்டு ஓடிட போறாரு. மாப்பிள்ளைய கூட கொஞ்சம் மிரட்டி பிடிச்சிருக்கான்னு இல்லையான்னு கேப்பா பாருங்க. அள்ளுட்டுரும். பொண்ணுகிட்ட பேசலாமா ஓடிடலாம்னு யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க. அடுத்த ஒரு ஜம்ப். என்ன ஜம்ப் பண்ணிட்டே வர நம்ம கிட்ட, சும்மா கிட்ட வந்து வாய்க்குள்ள கொய்யா பழத்தை சொறிட்டு போயிருவா. இதுவா பரவாயில்ல, 2 பேருக்குள்ள கல்யாணம் ஒண்ணு நடக்கும். மாப்பிள்ளை பொண்ணை பார்க்க, பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க சபா கூத்தா இருக்கும். இப்ப மாப்பிள்ளை பொண்ணை மேரேஜும் பண்ணிக்கிட்டாரு. பொண்ணோட அப்பாவுக்கு மாப்பிள்ளைய நல்லாவே பிடிச்சிருக்கு. தூங்கும் போது கூட கையை பிடிச்சிட்டே தூங்குறாரு. நான் அப்பா பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஒரு வழியா ரூமுக்கும் வந்தாச்சு. என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல. பொண்ணை பார்த்துல இருந்து பயத்தோடயே இருப்பா. எந்த டைம்ல என்ன பண்ணுவானே தெரியாது. மாப்பிள்ளை நின்றுட்டு இருப்பாரு. ஸ்டடார்னு தோல்ல கை வச்சு உட்கார வச்சிருவா. அவரோட கபோர்டை ஓபன் பண்ணி அதுல இருந்து ரம் எடுத்து மாப்பிள்ளைகிட்ட கொடுக்க போறா. எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்ல, குடிடா டே. பயத்துல வாங்கி குடிச்சிருவான். அதை வாங்கி டானிக் குடிக்கிற மாதிரி பாட்டிலே காலி பண்ணிடுவா. காலையில விடிஞ்சதும் பெட்டி ஏத்திக்கிட்டு ஒரே ஓட்டம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.